ஐயா நான் பண்ற வைத்தியம் அதே மாதிரி சொல்ற கடுகு எண்ணெய் பூண்டு மஞ்சத்தூள் பச்சை கருப்பு போட்டு காய்ச்சி வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணிட்டு தண்ணியில கழுப்பு போட்டு ஒத்தரம் கொடுக்கணும். பாதி வலி குறையும் பாதி இருக்கும் வீட்டு நீங்க பண்ணிக்கணும். அணிலிருந்து இதை வந்தாகணும். அது சொல்லிடுறேன். அது புரியா உடனே வலி குறையாது மொத்தத்துக்கு போக முடியாது. பாதி வலி குறைச்சாரு எனக்கு கேட்கலாம். புரியுதா? அதே மாதிரி கேமரால வராதவங்க வெளியில உட்காந்துக்குங்க. அவர் கேமரால போட போய் ஏன் நான் போட்ட இடையில கேட்டா படம் போட்டுதான் ஆகும். நம்ம சொல்றது சொல்லுமா எதுக்காக நான் சொல்ல ரெண்டுமே நீங்க பண்ண வரி வராது. அது ரெண்டு முட்டி நீங்க வைத்தியம் பண்ணணும். என்ன சொன்னேன் இருந்தா அதனால நான் உருவ முடியுமா பொண்ணை வச்சு உருவ சொன்னேன் வீட்டுல போயிட்டு. நீட் பண்ணியாம நெட்டாவே ஓகே வையம்மா காய கால நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் கேட்ட மட்டும் கோவம் வந்துருக்கேன். நானும் பாக்குறேன் சொன்னாங்க மக்கள் அங்கே இருக்குன்னு நீயோட சொல்லணுமா அதான் போறேன். இருமா உள்ள புரியுதா எனக்கு சொல்லல நான் மனுஷன் தானே நானும் மனுஷன் தானே. பத்துக்கா ஐயா ஐயா இதெல்லாம் பேரு எங்க போன குட்டிய வா குட்டி என் குட்டி வச்ச பண்ணி விடுறாங்க அம்மாவுக்கு பண்ணா சீக்கிரம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேர்ல உட்காரக்கூடாதுங்க. எந்த மாதிரி சேர்ல உட்காரக்கூடாது. கட்டில கொஞ்சம் காலை நீட்டணும் மறக்கணும் நீட்டணும் கொஞ்சம் நடந்து கிடைக்கும் கிடைக்காது. என்னது என்ன சொல்லுதா நல்லா பையன் ஒன்றும் பண்ணியா கீழே விழுந்தியா வச்சுக்கு இப்ப இல்ல அப்பதே வருது முழுக்க மாதிரி வருது இல்லைன்றாங்க ஒரு கண்ணு சொன்னேன் எதுவுமே இல்லைன்னு பொண்ணு சோறு போடாத பண்றது நான் தான் போட்டுட்டேன். அதை போட்டு கரெக்டா இருக்கு ஒன்று கரெக்டா வாயில போடு எனக்கு ஆகும் சரி
ஆமாங்க. சம்பளம் கொடுத்துருங்க போனலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் சரிங்களா? நடந்து போவேன், வண்டி நடந்து போவேமா. நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன். போன வாரம் ஐயாட்ட வந்தேன், இந்த வாரம் வந்துட்டு இருக்கிறேன். செஞ்சு விட்டுருக்குறாங்க. கால் வலி பரவாயில்ல, பரவாயில்ல. ஏற்கனவே முந்தி பார்த்து தான் சாப்பிட்டேன். இப்போ போகல, மறுபடி ரொம்ப மாத்திரை மருந்து நிறையா சாப்பிட்டு வயிறு வலிக்குதுன்னு போகல. சரி, ஐயாவை நம்பி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது வாரம் பரவாயில்ல. போன வாரம் வந்தது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து செஞ்சுருக்குறேன். ஐயா அன்னதானம்லாம் போட்டு சாப்பாடுலாம் போட்டு நல்லா பார்த்து அனுப்புகிறாங்க. ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. வீட்டில் போய் பணத்து தூக்காத எவ்வளோ தூக்குவாங்க. நான் சொல்லுவேன் அப்படியே அது மாதிரி திரும்பி செஞ்சிருக்கீங்க. மீனாட்சி தூரோட நிக்க சொன்னேன், தலையில விழுந்துருவாங்க. நான் சொல்றது புரிய மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. அடிக்குச்சா ரொம்ப அதிகமா அப்ப 8 வருஷமா இருக்குது வீடு. அப்ப ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. தான் போனீங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டு கேட்கறது போய் என்ன நம்பி வந்தீங்க? எப்படி இல்லத்தா அதான் தள்ளி வரணும் போய். இல்லத்தா புத்தூர் கட்டி கட்டிட்டீங்க, டாக்டர் மாத்திரை போட்டீங்க, சித்த மருந்து பாத்தீங்க, எல்லா மருந்து பாத்தீங்க, என்ன கேட்கிறேன். அதுக்கே கேட்க வேண்டிய பக்கத்துல எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல சொன்னாங்க வந்துட்டேன். இத்தனை வைத்தியம் பார்த்து தீர்வு என்ன நம்பிக்கை தீர்மானம் கேட்டேன்.
சரி பாரு, எடுப்படி குறைஞ்சு பாருங்க. அம்மா கொஞ்சம் இடிக்கணும். எந்திரிச்சு பாரு. ரொம்ப சுகர். வலி கம்மியா இருக்குதா? கம்மியா இருக்குதா? நல்லா குஞ்சு நிமிரு. நீ கீழே கொண்டு நிமிரு. எப்படி பாரு இப்ப எப்படிதா வாய்க்கு வந்து பேசு. கம்மியா இருக்கு. திரும்பி செய்து விடுங்களா ஐயா? மூச்சு வாங்குது, என்ன வசதி வேற உட்காரு. இந்த மாதிரி பண்ணணும். ஆபரேஷன் வேணாம் ஒண்ணும் போய் சிரிக்குதா? கழுத்துல கூட கொஞ்சம் ப்ராப்ளம். அது நரம்புல ப்ராப்ளம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இது 8வது இடத்துல நரம்புல வந்து 8வது. இப்ப நான் என்ன சொன்னேன் அவட்ட? இப்ப நான் நரம்பு தானே கட்டுவாங்களே, நானும் பிரச்சனை கட்டல. நான் ஸ்கேன் எடுத்தேன். குட்டி குட்டி வா, அங்க வா. இந்த தகவல் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு பிரியா அது அடிச்சு போட்ட அண்மையில சொன்னேன் வீடியோ ஒரு இல்ல வைத்தான் இடுபடி எப்படி இருக்குது? கம்மியா இருக்கு. கேட்டியாமா? கேட்டியா? இதை வீட்டுல பண்ணணும். பண்ணினா குறைஞ்சிரும். வேலைக்கு போய் வீட்டுக்கியா காலையில வேலைக்கு போகணும்னா வச்சு விட்டு இந்த மாதிரி கொண்டு பண்ணி வச்சு விட்டு வீட்டுல அங்கிருந்து வந்த பிறகு இதே மாதிரி பண்ணி விடு. நல்லா குனி நிமிரு. நான் குனி நிமிரு பாரு. எப்படி பாரு பிரியா? இந்த காலத்துல இருக்கா போயிடுச்சு இருக்கா? ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்குதா? இழுப்பு ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்குதா? நான் ஒரு 8 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் பேக் பெயினால். நானும் நிறைய இடம் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஆனால் சரியாகலை. ஐயா கோயில் நம்பியும் வந்திருக்கேன். ஐயா சப்பாடு போட்டார், சாப்பிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஓரளவுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது.